ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 7ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கக்கூடிய டேர்ம் 1 ஓகேவா, 7th டேர்ம் 1 அறிவியல் சமூக அறிவியல் கொடுத்துருப்பாங்க. நம்ம பார்க்க போகிறது சயின்ஸ் மட்டும்தான் ஓகேவா. ஃபஸ்ட்டு ஒரு 2 யூனிட் மட்டும் பார்க்கலாம். என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன கொஸ்டின் கேட்பாங்களோ ஸோ அது மட்டும் ஹைலைட் பண்ணியிருப்பேன். ஸோ அது மட்டும் பார்க்கலாம். யூனிட் 1 வந்து பார்த்தோம்னா அளவீட்டியல், யூனிட் 2 வந்து பார்த்தோம்னா விசையும் இயக்கமும் அப்படின்ற பாடம். ஃபஸ்ட்டு அளவீட்டியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம மேக்ஸில் படிப்போம்ல, ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயரு, அதே மாதிரி வால்யூம் கன அளவுக்கு என்ன ஃபார்முலா, அந்த மாதிரி பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து நிறை, எடை, தொலைவு, வெப்பநிலை, கன அளவு போன்ற அளவுகள் இயற்பியல் அளவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. இயற்பியல் அளவுகள் அப்படின்றது என்னென்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. நிறை, எடை, தொலைவு, வெப்பநிலை, கன அளவு இது எல்லாமே. அதே மாதிரி அடிப்படை அளவுகள் மற்றும் வழி அளவுகள் அப்படின்னு கொடுப்பாங்க. இப்போ அடிப்படை அளவுகள் அப்படின்னா வேறு எந்த இயற்பியல் அளவுகளாலும் குறிப்பிடப்பட இயலாத இயற்பியல் அளவுகள் ஓகேவா. அதை வந்து அடிப்படை அளவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீளம் அப்படின்னு சொல்கிறோம், நிறை அப்படின்னு சொல்கிறோம், காலம் ஓகேவா. இதை வேறு எந்த இயற்பியல் அளவுகளாலையும் நம்மளால் குறிப்பிட முடியாது ஓகேவா. அதே மாதிரி 4 மணி நேரம் ஆனாலும் சரி தான், 10 மணி நேரம் ஆனாலும் சொல்லுதான். அதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நேரத்துக்கான ஒரு யூனிட் நம்ம எதை சொல்ல போகிறோம் அப்படின்னா காலம், செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. அது மாதிரி நீளம், நிறை இது எல்லாமே வந்து அடிப்படை அளவுகள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அடிப்படை அளவுகள் எத்தனை இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கணும். மொத்தம் 7 அடிப்படை அளவுகள் இருக்குது ஓகேவா. அது வந்து பார்த்தோம்னா எஸ்ஐ அணுகுமுறையில் 7 அடிப்படை அளவுகள். எஸ்ஐ அப்படின்னா சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே முக்கியமானது. இதில் அந்த அடிப்படை அளவுகள்லாம் கொடுத்துருப்பாங்க. நீளம் அப்படின்னா நம்ம மீட்டர் அப்படின்ற யூனிட்டில் சொல்லுவோம், எம். நிறை அப்படின்னா கேஜி, கிலோகிராம். காலம் அப்படின்னா செகண்ட், வினாடி. வெப்பநிலை அப்படின்னா கெல்வின், கே. மின்னோட்டம் அப்படின்னா ஏ, ஆம்பியர். பொருளின் அளவு மோல், எம்ஓஎல் அப்படின்னு சொல்லலாம். ஒளிச்செறிவு கேண்டிலா, ரொம்ப முக்கியமான ஒன்று. கேண்டிலா நிறைய டைம் கேட்பாங்க. இந்த பாக்ஸே ஆக்சுவலி ரொம்ப 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 முக்கியமான ஒரு டேட்டா தான். அடுத்தது வந்து பார்த்தோம்னா வழி அளவுகள் அப்படின்னா அடிப்படை அளவுகளை பெருக்கியோ வகுத்தோ அல்லது கணித முறைப்படி இணைத்தோ பெறப்படும் பிற இயற்பியல் அளவுகள். அதில் பேஸே அது மட்டும்தான் இருக்கும் ஓகேவா. அதை வந்து பேஸு, அதில் வந்து வேறு எந்த ஒரு வேல்யூவும் வந்து ஆட் ஆகாது. ஆனால் அதை யூஸ் பண்ணி நம்ம நிறைய அளவுகள் கால்குலேட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வழி அளவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பரப்பளவு ஏ இன்ட்டு ஏ அப்படின்னு போடுறோம். கன அளவு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ சதுரத்துக்கு ஏ கியூப் அப்படின்னு சொல்கிறோம். நீளம், உயரம், அகலம் மூணுத்தையுமே பெருக்கிறோம்ல. ஸோ அதனால் இது வழி அளவுகள் தான். வழி அளவுகளை அளவிட பயன்படும் அலகுகள் வந்து பார்த்தோம்னா வழி அலகுகள் அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு பரப்பு நீளம் இன்ட்டு அகலம் மீட்டர் ஸ்கொயரு. கன அளவு நீளம், அகலம், உயரம் பெருக்கிறோம் மீட்டர் கியூபு. வேகம்னா டிஸ்டன்ஸ் பை டைம் ஓகேவா, டி/டி அப்படின்னு சொல்லுவாங்க. மீட்டர் வினாடி பவர் -1. மின்னோட்டம் அப்படின்னா மின்னோட்டம் இன்ட்டு நேரம். அடர்த்தி அப்படின்னா நிறை பை கன அளவு அப்படின்னு சொல்லி வரும் ஓகேவா. கிலோகிராம் மீட்டர் -3 அப்படின்றது. அடுத்தது பரப்பளவு அப்படின்றதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், ஏ இன்ட்டு ஏ அப்படின்னு சொல்லுவாங்க, நீளம் இன்ட்டு அகலம். ஸோ இதுதான் வந்து பரப்பளவு. 2 பக்கம் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த 2 பக்கத்தையும் நம்ம பெருக்க போகிறோம் ஓகேவா. அப்படி பெருக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் பரப்பளவு அப்படின்றது நமக்கு ஆன்சர். அதே மாதிரி வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதிலலாம் ஜஸ்ட்டு மேக்ஸ் புக்கு மாதிரி கொடுத்து வச்சுருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, ஆல்ரெடி தெரிஞ்ச டேட்டாஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த பாருங்கள், ஃபுல்லாகவே சயின்ஸ் புக் மாதிரி இல்லை, மேக்ஸ் புக் மாதிரி இருக்குது. ஒரு சதுர மீட்டர் என்பது 1 மீட்டர் பக்க அளவு கொண்ட சதுரம் ஒன்றினுள் அடைபடும் பரப்பு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. பரப்பளவு அப்படின்னா என்னென்னா, சதுர மீட்டரில் குறிக்கப்பட்டாலும் பரப்பு சதுர வடிவமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. பரப்பளவுன்றது நம்ம என்ன சொல்கிறோம், சதுர மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கிறோம்ல. ஆனால் அந்த சதுரம் மீட்டர்னு நம்ம குறித்தாலும் அந்த பரப்பளவானது சதுர வடிவமாக தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. சதுர அலகுகள்னு சொல்லி நம்ம குறிப்போம் ஓகேவா. அதே மாதிரி கன அளவு அல்லது பருமன். கன அளவுக்கான ஃபார்முலா என்ன, அடிப்பரப்பு இன்ட்டு உயரம் ஓகேவா, வால்யூமு. அதே மாதிரி கன அளவின் எஸ்ஐ அலகு வந்து கன மீட்டர் அல்லது மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு சதுரத்தினுடைய கன அளவு நம்ம எப்படி சொல்கிறோம்னா ஏ கியூப் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி தான். அடுத்தது என்னென்னா முக்கியமானது வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு லிட்டர் அப்படிங்கிறத நம்ம எவ்வளோ சொல்கிறோம், ஒரு லிட்டர் எவ்வளோனா எவ்வளோ எம்எல் அப்படின்றது நமக்கு தெரியும் ஓகேவா.
100 ml அப்படின்னு நம்ம பார்க்குறோம்ல, அதேமாரி 1000 ml அப்படிங்கிறது ஒரு லிட்டர். ஓகேவா, அதை 1000 cc கியூபிக் சென்டிமீட்டர் அப்படின்னும் சொல்லலாம், அல்லது சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னும் சொல்லலாம். அதே மாதிரி 1000 மில்லி லிட்டர் அப்படிங்கிறது ஒரு லிட்டர்னு கொடுத்துருக்காங்க. 7th பசங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அடுத்தது திரவங்களின் பருமனை அளக்க நிறைய அலகுகள் இருக்குது. ஓகேவா, நிறைய அலகுகள் இருக்குது திரவங்களோட பருமன் அளக்கிறதுக்கு. அதில் சில கொடுத்துருக்காங்க. ஒன்று கேலன் அப்படின்னு, இன்னொன்று அவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொன்று குவார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கேலன் அப்படிங்கிறது 3785 3785 ml அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஒரு அவுன்ஸ் அப்படிங்கிறது 30 ml. ஓகேவா, ஒரு அவுன்ஸ் அப்படிங்கிறது 30 ml 30. ஓகேவா, அடுத்தது என்னென்னா ஒரு குவார்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு லிட்டர் சொல்கிறாங்க. ஒரு குவார்ட் அப்படின்னா ஒரு லிட்டர். ஓகேவா, அதையும் சொல்கிறாங்க. ஒரு குவார்ட் அப்படின்றது ஒரு லிட்டர் அப்படின்ற ஒரு அளவை மென்ஷன் பண்ணக்கூடியது. ரொம்ப ஒரு முக்கியமான தகவல் தான். இப்போ அடர்த்தி அப்படின்னா என்ன தெரியும், ஒரு பொருள் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப அடர்த்தியாக இருக்குது, டென்சிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுறது தான். உதாரணத்துக்கு தக்கை சொல்கிறாங்க, இரும்பு குண்டு அந்த நீரில் மிதக்குதுல, இதில் அடர்த்தி அதிகமாக இருக்குது, அதனால் இரும்பு குண்டு ரொம்ப வெயிட்டாக இருக்குது, கீழே போயிடுச்சு. தக்கையில் பார்த்தோம்னா நிறைய கேப் இருக்கும், நிறைய காற்று நிரம்பின பகுதி இருக்கும், அதனால் அது மிதக்குது, அடர்த்தியும் கம்மியாக இருக்குது அப்படின்றது தான் இங்கே லாஜிக். ஸோ அடுத்தது வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஓகே, அடர்த்தியோடைய ஃபார்முலா, அடர்த்தினா டின்னு சொல்லுவாங்க, டென்சிட்டி. அடர்த்தி அப்படின்னா டென்சிட்டி இங்கிலீஷில். நிறை அப்படின்னா நமக்கு மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மாஸ் அப்படின்னா நிறை, அது மேலே வந்துடும், m/v அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பருமன் அப்படின்னா வால்யூம். ஓகேவா, இப்போ d = m/v அப்படிங்கிறதான் அடர்த்திக்கான முக்கியமான ஒரு ஃபார்முலா. தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. அடர்த்தியோடைய SI அலகு, SIனா என்ன பார்த்தோம், சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் யூனிட் அப்படின்னு பார்த்துருப்போம். இந்த டென்சிட்டியினுடைய SI அலகு என்ன அப்படின்னா கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். ஓகேவா, அதை இப்படியும் சொல்லலாம், கிலோகிராம் மீட்டர் பவர் -3 அப்படின்னு சொல்லலாம், கிலோகிராம் பர் அதாவது பை மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லலாம். அதோட சிஜிஎஸ் அலகு. ஓகேவா, சினா சென்டிமீட்ரு, ஜினா கிராமு, எஸ்னா செகண்டாக தான் சிஜிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஜிஎஸ் அலகுன்னு பார்க்கும்போது கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப் அப்படின்றதையும் அடர்த்திக்கு நமக்கு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது தெரிஞ்சுக்கோங்க. சில பொருள்களின் அடர்த்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அறை வெப்பநிலையில். இப்போ வாயுன்னு பார்க்கும்போது காற்று, அதனுடைய அடர்த்தி எவ்வளோன்னா 1.2 கிலோகிராம் பர் மீட்டர் கியூபு. திரவங்களில் மண்ணெண்ணெய் 800, நீர் வந்து 1000. ஓகேவா, நீர் வந்து 1000. ஏன்னா குடிக்கிற தண்ணிக்கு மட்டும் ஃபுல்லாக கொடுத்துரும். எதுக்கு வந்து பாயிண்டில் அந்த மாதிரியெல்லாம் ஏன் கொடுத்துக்கிட்டு, பாதி வேல்யூ இல்லாமல் 1000. ஓகேவா, 1000 அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்கு கொடுத்துடலாம். பாதரசம் ரொம்ப முக்கியம். 13,600. ஓகேவா, பாதரசம் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய டைம் நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பார்த்துருக்கேன். 13,600 கிலோகிராம் பர் மீட்டர் கியூபு. ரொம்ப முக்கியமானது பாதரசம். அதாவது 13,600. அடுத்தது மரம்லாம் தேவையில்ல, நீர் தெரிஞ்சுக்கோங்க, பாதரசம் தெரிஞ்சுக்கோங்க. மரம்லாம் ஜஸ்ட்டு படிச்சுப்போம். 770. அலுமினியம் 2700. இரும்பு 7800. இதை நான் எப்படி படிச்சிருப்பேன் அப்படின்னா, கனிஷ்கர் ஆண்டு 78 தானே. கனிஷ்கர் வந்து ஒரு இரும்பு மனிதர் மாதிரி. ஓகேவா, கனிஷ்கர் வந்து ஒரு இரும்பு மேன் மாதிரி, அது ஒரு அயன் மேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் அவருடைய ஆண்டு 78ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை லிங்க் பண்ணுறதுக்காக நான் அந்த மாதிரி படிச்சிருப்பேன். தாமிரம் அப்படிங்கிறது 8900. 8900 எதுக்கு வருது அப்படின்னா தாமிரம் அதுக்கு வருது. வெள்ளிக்கு வந்து 10,500. ஓகேவா, வெள்ளிக்கு 10,500. தங்கம் அப்படின்னா 19,300. இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா நீர், பாதரசம், அப்புறம் வந்து பார்த்தோம்னா தங்கம் தெரிஞ்சுக்கோங்க, வெள்ளி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அது ரொம்ப மஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். பாதரசம் வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வேறு என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம இந்த ஃபார்முலாஸ்லாம் பார்த்துருப்போம். சமையல் எண்ணெய் மற்றும் விளக்கெண்ணெய் போன்றவை பார்ப்பதற்கு ரொம்ப திக்காக இருக்கும். இந்த விளக்கெண்ணெயெல்லாம் தொட்டோம்னு வச்சிங்களேன், கையெல்லாம் அவ்வளோ பிசு பிசுன்னு ஆகிடும். கையில் சோப்பு போட்டு கழுவுனாலும் அந்த பிசு பிசுப்பு தன்மை அப்படியே இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்போ அதிகமான அடர்த்தி நம்ம எண்ணெய் தான் சொல்லி நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனாலும் எண்ணெயை விட நீர் தான் அதிகமான டென்சிட்டி கொண்டது, அதிகமான அடர்த்தி கொண்டது. உதாரணத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ விளக்கெண்ணெயோடைய அடர்த்தி வந்து 961 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். விளக்கெண்ணெயோட அடர்த்தி தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, ஏன்னா உங்களுக்கு தெரியுமான்னு பாக்ஸுக்குள்ளே இருக்குது, அவ்வளோதான். விளக்கெண்ணெயின் அடர்த்தி 961. ஓகேவா, 961 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். இந்த 96 படம் இருக்குல்ல, விஜய் சேதுபதி படம்,
அந்த படத்தை வந்து பார்க்கும்போது நல்லாயிருக்கும், படம் நல்லாயிருக்கும். அதனால் கண்ணில் விளக்கெண்ணெயை ஊற்றிக்கிட்டு நல்லா பாருங்கள். இந்த சொல்லுவாங்கள்ல, கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு உட்காந்துருந்தேன் அப்படின்லாம். ஸோ அந்த மாதிரி 96 படத்தை நம்ம எப்படி பார்ப்போம், 96 அப்படின்ற ஒரு படம்னா 1961 அந்த ஒரு படத்தை கண்ணில் விளக்கெண்ணெயை ஊற்றிக்கிட்டு நான்லாம் தேட்டரில் போய் பார்த்தேன் அப்படின்னு சும்மா யார்கிட்டயாச்சும் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், உங்களுக்கு மறந்து போகாது. அது இன்னொன்று ஏன் இதை இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். நீர் வந்து அதிக அடர்த்தி தானே, அதுக்கு எவ்வளோ நம்ம படித்தோம், நீருக்கு ஃபுல் மார்க்கு கொடுத்துருங்க 1000, ஓகேவா. 998 996லாம் கிடையாது, 1000, ஓகேவா. விளக்கெண்ணெயோட அடர்த்தி 961 kg/m³ தான் கொடுத்துருக்காங்க. விளக்கெண்ணெயில் ஒரு துளி நீரை இடும்போது நீர்த்துளி மூழ்குகிறது. ஆனால் நீரில் ஒரு துளி விளக்கெண்ணெயை இடும்போது அது மிதந்து நீரின் மேலே என்ன ஆகும் பண்ணணும் அப்படின்னா ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணும், ஒரு படலத்தை உருவாக்கும். எனினும் சில எண்ணெயெல்லாம் இருக்குது. ஸோ சில எண்ணெய் வகைகள் நீரை விட அதிகமான அடர்த்தி கொண்டதாகவும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மேக்சிமம் என்ன தான், நீரை விட அடர்த்தி கொண்ட எண்ணெய்கள் தான் இங்கே அதிகம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, ஓகே, வானியல் அலகு, ஒளி ஆண்டு, இதில் வந்து நமக்கு கான்ஸ்டண்ட்டான கொஸ்டின் எங்கெங்கெல்லாம் கேட்பாங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நமக்கு அது நீள்வட்ட பாதை அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். அதே மாதிரி பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு மிக அதிகமாக இருக்கும் நிலை, ஓகேவா. அதாவது என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த படம் நமக்கு ஒரு சில ஐடியா கொடுக்கும். இந்த ரைட் சைடில் பார்த்திங்கன்னா பூமி வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது, லெஃப்ட் சைடில் பூமி அப்படின்றது ரொம்ப அருகில் இருக்குது. இது சுற்றி வர அந்த பாதை தான் நீள்வட்ட பாதை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரொம்ப தூரத்தில் இருக்குல்ல, அப்ஹீலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குது. சேய்மை, அண்மைனா பக்கம், சேய்மைனா தூரம். இது வந்து அப்ஹீலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ஹீலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சூரியனிலிருந்து பூமி ரொம்ப அப்பால் இருக்குது அப்படின்றது அப்ஹீலியன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவே இன்னொன்று எங்கே இருக்குது அப்படின்னா பக்கத்தில் தானே இருக்குது, அப்போ பெரிஹீலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு, அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்றது தான் இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க. பூமி வந்து சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கும்போது அதனுடைய டிஸ்டன்ஸு 147.1 மில்லியன் கிலோமீட்டர், ஓகேவா. அதுவே டிஸ்டன்ஸு அப்ஹீலியனாக இருக்கும்போது 152.1 மில்லியன் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு ரெண்டுத்தையும் கூட்டி என்ன பண்ணியிருப்பாங்க, /2 போட்டிருந்தாங்க அப்படின்னா, ஸோ 149.6 மில்லியன் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆவரேஜாக சொல்கிறாங்க, ஓகேவா. இந்த தொலைவு தான் வானியல் அலகு, ஓகேவா. அதாவது பூமி சூரியன் இந்த கேப் இருக்குல்ல, நம்ம சொல்கிறோம்ல இங்கேருந்து அவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதை இந்த வானியல் அறிஞர்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா வானியல் அலகு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. நெப்டியூன் சூரியனிலிருந்து 30 வானியல் அலகு தொலைவில் உள்ளது. ஒரு வானியல் அலகு அப்படின்றது எவ்வளோ அப்படின்னா 149.6 மில்லியன் சதுர கிலோமீட்டர், ஓகேவா. அந்த சராசரி தொலைவு எடுத்திருக்காங்கல்ல, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஒரு வானியல் அலகு அப்படின்றது 149.6 மில்லியன் சதுர கிலோமீட்டர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க, ஓகேவா. அது பாயிண்டில் சொல்லணும்னா 1.496 × 10⁻11 மீட்டர் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா. அதாவது நெப்டியூன் சூரியனிலிருந்து பூமியை விட 30 மடங்கு டிஸ்டன்ஸில் இருக்குதான், அவ்வளோ தொலைவில் இருக்குன்றத குறிக்கிறதுக்காக அந்த ஆவரேஜ் வேல்யூவை எடுத்திருக்காங்க, 149.6 மில்லியன் சதுர கிலோமீட்டர். அடுத்தது என்னென்னா ஒளி ஆண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. இந்த ஒளி ஆண்டு ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது சொல்லியிருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. நமது சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள விண்மீன் வந்து ப்ராக்சிமா சென்டாரி, அதை ஹைலைட் பண்ணிக்கோங்க. எது அப்படின்னா ப்ராக்சிமா சென்டாரி. அதனுடைய வானியல் தொலைவு அப்படின்னு பார்க்கும்போது வானியல் அலகில் 268,770, ஓகேவா. 268,770 அப்படின்னே படிச்சிடணும். 2,68,770, ஓகேவா. அதாவது இதிலிருந்து விண்மீன்களின் தொலைவை வானியல் அலகால் குறிப்பிட்டால் அதை கையாள்வது கடினம் என்பது தெரிகிறது. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீண்ட தொலைவுகளை ஒளியாண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவ்வளோ பெருசாக நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியாதுல்ல, 2,68,770 அப்படின்னு பெருசாக சொல்ல முடியாதுல்ல, அப்போ ஷார்ட்டாக சொல்லணும். அதனால் ஒளியாண்டுங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ ஒளியோடைய வேகம் அப்படின்னு எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும். ஒளியினுடைய வேகம் அப்படிங்கிறது 3 × 10⁸. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அப்படின்னே சொல்லலாம். ஒளியின் வேகம் லைட்டு, ஓகேவா, 3 × 10⁸ மீட்டர்/வினாடி. ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின், ஓகேவா. அடுத்தது என்னென்னா ஓராண்டில் உள்ள மொத்த வினாடிகளின் எண்ணிக்கை, ஓகேவா. அது நமக்கு தெரியும், அதை நீங்கள் போட வேண்டியதான். 365 நாள், 24 மணி நேரம், 60 நிமிஷம் × 60 செகண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அதே மாதிரி ஒரு ஒளியாண்டு அப்படின்றது எவ்வளோன்றதை இங்கே தெரிஞ்சுக்கோங்க.
9.46 இன்ட்டு 10^15 மீட்டர். ஒரு ஒளியாண்டு அப்படின்றது 9.46. ஓகேவா? ஒரு ஒளியாண்டு அப்படின்னா எவ்வளோ சொல்கிறாங்க? 9.46 இன்ட்டு 10^11. அந்த 10 பவரில் வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா அது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? வானியல் அலகு ஒளியாண்டெல்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இதெல்லாம் மறந்துக்கிட்டே இருக்கும். கதவு இருக்குல்ல, உங்கள் வீட்டு கதவு, ரூம் கதவு, அதில் எழுதி ஒட்டுங்க. ஒளியாண்டில் ஒரே ஒரு A4 ஷீட் ஒட்டுங்க. இந்த மாதிரி தகவல் ஏதாவது ஒளியாண்டு, வானியல் அலகு, இந்த மாதிரி ஏதாச்சும் வேல்யூஸ் வந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி அப்படியே அதில் எழுதி வச்சுருங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது இந்த யூனிட் அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு. அடுத்த யூனிட்டில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, விசையும் இயக்கமும், யூனிட் நம்பர் 2. ஸோ இதில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி. ஓகேவா? இப்போ தொலைவுக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் ஒன்று சொல்லலாம். ஓகேவா? இப்போ நான் வந்து வீட்டில் இருக்கேன். இப்போ நான் நேராக என்ன பண்ண போகிறேன், ஒரு 50 கிலோமீட்டருக்கு, ஓகேவா, ரோடில் நடந்து போகிறேன். ரோடு எப்படி போகும்? வளைஞ்சி போகுமா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 50 கிலோமீட்டருக்கு அங்கே நடந்து போவேன். இதை வந்து தொலைவு, டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இடப்பெயர்ச்சின்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ளைட்டு, நான் நேராக என்ன பண்ணுறேன், எங்கள் வீட்டில் இருந்து அந்த 50 கிலோமீட்டர் தாண்டி இருக்க அந்த கூடிய கோயிலுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஃப்ளைட்டில் நேராக போகிறேன். நான் வந்து வளைஞ்சு போகணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படி நேராக ஆர்க் மாதிரி கரெக்டாக போய் நான் இறங்குறேன்ல, ஸோ அது வந்து இடப்பெயர்ச்சி. நான் ரோட்டில் ஃபுல்லாக நடந்து போகிறதுன்றது டிஸ்டன்ஸில் வந்துடும். இது வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? இதுதான் தொலைவுக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் உள்ள வித்தியாசம். ஆனாலும் இதனுடைய எஸ்ஐ அலகு மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா டிஸ்டன்ஸையும் மீட்டரில் தான் குறிக்கணும். இடப்பெயர்ச்சினாலும் அதுவும் என்ன தான், அதுவும் ஒரு வகையான டிஸ்டன்ஸ் தான், அதுவும் என்ன தான், மீட்டர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமான பாயிண்ட்டு. ஓகே, நாட்டிக்கல் மைல் கொடுத்துருக்காங்களா? ஸோ நாட்டிக்கல் மைல் அப்படிங்கிறது வான் மற்றும் கடல் வழி போக்குவரத்துகளில் தொலைவினை அளவிட பயன்படுத்தப்படும் அலகு தான் இந்த நாட்டிக்கல் மைல் அப்படின்னு சொல்கிறாங்க. நாட்டிக்கல் மைல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாட்டிக்கல் மைல் அப்படின்றது 1.852 கிலோமீட்டர். 1.852 கிலோமீட்டர் அப்படின்றது ஆன்சரு. ஓகேவா? ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுருந்தேன் அப்படின்னா, 1852 சென்னை வாசிகள் சங்கம் ஆரம்பிச்சிருப்பாங்கள்ல. ஸோ சென்னை வாசிகள் சங்கங்கிறது ஒரு நாட்டிக்கல் மைல் அளவுக்கு கடலில் போயிட்டு தான் என்ன பண்ணாங்க, அந்த சங்கத்தை ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பேன். ஓகேவா? 1852, ஏன்னா இது 1.852 வருதுல்ல, ஸோ அதுக்காக நான் அதை படிச்சிருப்பேன். அதுவே மீட்டரில் இந்த ஆன்சரில் கொடுக்கலாம். 1852 மீட்டரில் கேட்டாங்கன்னா அப்படியே வந்துடும். அதே மாதிரி கப்பல் மற்றும் விமானங்களின் வேகத்தை அளவிடுறதுக்காக, ஓகேவா, கப்பல் மற்றும் விமானங்களின் வேகத்தை அளவிட பயன்படும் அலகு வந்து நாட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு மணி நேரத்தில் ஒரு நாட்டிக்கல் மைல் தொலைவை கடக்கின்றன என்பதை இது குறிக்கிறது அப்படின்றதையும் இங்கே நமக்கு சொல்லியிருக்காங்க. வேகம் மற்றும் திசை வேகம் ரெண்டுமே என்ன தான், ஒன்று தான். வேகம் அப்படின்னா நம்ம எவ்வளோ தூரம் போயிருக்கோம் அப்படின்றத நம்ம மேலே போட்டுக்கணும். அதை எவ்வளோ நேரத்தில் போயிருக்கோம் அப்படின்றத கீழே போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ ஸ்பீடு அப்படின்னா, நான் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் வண்டியில் போக போகிறேன். நான் எவ்வளோ ஸ்பீடில் போயிருப்பேன் அப்படின்னா, நான் மொத்தம் வந்து ஒரு 25 கிலோமீட்டர் போயிருக்கேன். அப்போ 25 கிலோமீட்டர், ஓகேவா, டிவைடட் பை காலம் எவ்வளோ நேரம், 20 நிமிஷத்தில் போனேன்னா அப்போ 20 நிமிஷம். அதுக்கேற்ற மாதிரி யூனிட்ஸை மாற்றிக்கணும். ஓகேவா? ஆனாலும் அதனுடைய அலகு என்ன தான், மீட்டர் பர் செகண்ட். ஏன்னா டிஸ்டன்ஸுக்கு மீட்டர் தான், காலம் அப்படின்னா செகண்ட் தான், அது வினாடி. ஓகேவா? அடுத்தது சீரான வேகம், சீரற்ற வேகம், இதெல்லாம் சொல்கிறாங்க. ரொம்ப ஈஸியாக தான் நமக்கும். ஒரு கிலோமீட்டர் மணி, அதை வந்து பார்த்தோம்னா எவ்வாறு பெறுகிறோம் என்பதை காண்போம். ஒரு கிலோமீட்டர்னால் 1000 மீட்ரு. ஒரு மணி அப்படின்றது எத்தனை செகண்டுன்னு கொடுத்துருக்காங்க, 3600 செகண்டு. ஸோ அதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. பொதுவான வேகங்கள் கொடுத்துருக்காங்க. ஆமை வந்து பார்த்தோம்னா 0.1 மீட்டர் பர் வினாடி. ஒரு செகண்டுக்கு 0.1 மீட்டர் தான் நகருது. அதோடைய வேகம் அவ்வளோதான் இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆமை வந்து ரொம்ப ஸ்லோ தானே. அதுவே வந்து நீரில் விட்டோம்னா அதோடய வேகம் ஜாஸ்தி. சாதாரணமாக இங்கே சொல்கிறாங்க மனிதர்களின் நடையின் வேகம் 1.4 மீட்டர். ஓகேவா? 1.4 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு செகண்டுக்கு 1.4 மீட்ரு நடக்கிறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது விழும் மலைத்துளியின் வேகம் 9லேருந்து 10 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. விழும் மலைத்துளி அப்படின்றது 9 to 10 மீட்டர் பர் செகண்டு. அதுக்கப்புறம் ஓடும் பூனை அப்படின்னு பார்க்கும்போது 14 மீட்டர் பர் செகண்ட், 14 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. 14 மனுஷெல்லாம் பூனை மாதிரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளாக் கேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, பிளாக் கேட்ஸ் அப்படின்னு யாரை சொல்கிறோம், மனுஷனை தான் சொல்கிறோம். அதுலேயும் கேட்ஸ்னு வருது. அப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம்,
லிங்க் பண்ணிக்க வேண்டியதான். 14 அங்கே 1.4 இங்கே 14 ஓகேவா. அங்கே வந்து மனிதர்களின் நடையின் வேகம் 1.4 மீட்டர் பர் செகண்டு. இங்கே ஓடும் பூனையோட வேகம் கொடுத்துருக்காங்க. பூனையை கொடுக்கல, ஓடும் பூனையோட வேகம் 14 மீட்டர் பர் செகண்டு. சைக்கிளோட வேகம் வந்து 20 to 25 கிலோமீட்டர் பர் ஹவரில் கொடுத்துருக்காங்க ஓகேவா, மணி நேரத்தில் கொடுத்துருக்காங்க. சிறுத்தையோட ஓடும் வேகம் வந்து 31 மீட்டர், ஒரு செகண்டுக்கு 31 மீட்டர் ஓடுமா ஓகேவா. ஒரு செகண்டுக்கு 31 மீட்டர் போடக்கூடியது இந்த சிறுத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. வேகப்பந்து வீச்சாளர்கள் பந்தினை எரியும் வேகம் அப்படின்றது 90 to 100 மைல் ஒரு மணி நேரத்துக்கு. அதுக்கப்புறம் பயணிகள் விமானம் 180 கொடுத்துருக்காங்க. ராக்கெட் வந்து 5200, ராக்கெட்டை தெரிஞ்சுக்கோங்க, 5200 மீட்டர் பர் வினாடி அப்படின்றதையும் நமக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. ஆமை எவ்வளோ 0.1, மனுஷன் அப்படின்னு பார்க்கும்போது 1.4, ஓடுற பூனை 14 ஓகேவா, சிறுத்தை 31. அடுத்தது என்னென்னா ஓகே, திசை வேகத்தினுடைய ஃபார்முலாவும் என்ன தான், அதே மாதிரி தான், மீட்டர் பர் வினாடி தான். திசை வேகம்னா வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. இடப்பெயர்ச்சி பை காலம், இடப்பெயர்ச்சினாலும் என்ன தான் மீட்டர் தான், காலம் அப்படின்னா செகண்ட். அப்போ இதுக்கும் என்ன தான் மீட்டர் பர் வினாடி அப்படிங்கிறது தான் யூனிட். அடுத்து வேறு என்னென்னா முடுக்கம் ஓகேவா. திசை வேகத்தில் ஏற்படக்கூடிய மாறுபாடு ஒன்றும் கிடையாது. நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம், இல்லைனா வண்டியில் ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறோம், திடீர்னு ஒரு வேகத்தோட வருது, அடித்தாம்ப ஒரு பிரேக்கு அப்படின்னு சொல்லி பிரேக் அடிக்கிறோம்ல, அதுதான் முடுக்கம். நல்லா போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு தடங்கல், அது முடுக்கம். முடுக்கம் அப்படின்றது திசை வேக மாறுபாடு பர் செகண்ட் காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இறுதி திசை வேகம், கடைசியாக போனது எவ்வளவு, ஆரம்ப திசை வேகம்ன்றது எவ்வளவு. நம்ம இறுதி திசை வேகம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்பீடு குறைஞ்சிருக்குமா, ஆரம்பத்தில் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இதை தான் வந்து காலத்தால் டிவைட் பண்ணுறாங்க ஓகேவா. அதே மாதிரி v-u/t அப்படின்னு சொல்கிறாங்க. முடுக்கத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர், மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர் அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஒரு முக்கியமான தகவல். அதுக்கப்புறம் நேர் முடுக்கம் அப்படின்னா ஒரு பொருளின் திசை வேகமானது காலத்தினை பொறுத்து அதிகரித்து கொண்டே சென்றால் அந்த பொருளில் ஏற்படும் முடுக்கம் நேர் முடுக்கம். ஒன்றும் கிடையாது, நான் வந்து வண்டியில் போயிட்டுருக்கேன், ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறேன், திடீர்னு ரோடு ஃப்ரீயாக இருக்குது, நம்ம ஏன்டா ஸ்லோவாக போகணுன்னு என்ன பண்ணுறேன், விட்றா வண்டியை 70ன்னு சொல்லி டக்குன்னு 70க்கு மாற்றுறேன். அப்போ 40லேருந்து 70க்கு மாறுதில்ல, அது அதிகரிச்சுக்கிட்டே போகுது ஓகேவா. அது வந்து நேர் முடுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இன்னும் கிளியராக சொல்லணும்னா 40, 41, 42, 43 இப்படி ஸ்பீடை ஏற்றினா அதுவும் நேர் முடுக்கம் தான் ஓகேவா. அதுவே வந்து சிறுத்தை வந்து பார்த்தோம்னா இங்கே எவ்வளோ வேகத்தில் ஓடுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏன்னா மிக வேகமாக ஓடக்கூடிய விலங்கு. எதிர் முடுக்கம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொருளின் திசை வேகமானது காலத்தினை பொறுத்து குறைந்து கொண்டே வந்தால் அது ஆப்போசிட், எதிர் முடுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் கிடையாது, 40 கிலோமீட்டர் வண்டி ஸ்பீடில் போகிறேன், திடீர்னு பார்த்தா நெரிசல் அதிகமாக இருக்குது, அப்போ குறைக்கிறேன் நான் ஸ்பீடாக, 39, 38, 37, 36ன்னு அப்படியே குறைச்சிக்கிட்டு வரேன், அது எதிர் முடுக்கம். அதுவே 41, 42, 43 ஏறிச்சுன்னா அது நேர் முடுக்கம். அவ்வளோதான். அடுத்தது என்னென்னா வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சீரான முடுக்கம். ஒரு பொருளின் திசைவேகத்தில் சீரான கால இடைவெளியில் காலத்தினை பொறுத்து ஏற்படும் மாற்றம் ஓகேவா, அது அதிகரித்தாலும் சரி குறைஞ்சாலும் சரி, சீரானதாக இருந்துச்சுன்னா அது சீரான முடுக்கம். அப்படியே 39, 38, 37 வந்தாலும் சரி தான், 41, 42, 43 போனாலும் சரி தான், அதிகரித்தாலும் சரி குறைஞ்சாலும் சரி, அப்படியே சீராக குறையுதில்ல, அதுதான் சீரான முடுக்கம். அடுத்தது என்னென்னா ஒவ்வொரு அலகு நேரத்திலும் ஒரு பொருளின் திசைவேகத்தில் காலத்தை பொறுத்து ஏற்படும் மாற்றமானது சீரற்றதாக இருந்தால் சீரற்ற முடுக்கம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது 40லேருந்து திடீர்னு 80க்கு போச்சு அப்படின்னா அதெல்லாம் சீரற்றது, டக்குன்னு மாறுதில்ல, அது சீரற்றது. அடுத்தது தொலைவு, காலம், வரைபடங்கள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட்டு கதை தான் ஃபுல்லாகவே வரும். வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையை கொடுத்துருக்காங்க. இது தஞ்சாவூரில் களிமண்ணால் செய்யப்படும் பழமை வாய்ந்த பாரம்பரிய பொம்மை. ஓகே, இந்த பொம்மையின் ஈர்ப்பு மையமும், அதாவது ஈர்ப்பு மையங்கிறது அந்த ஸ்பாட்டு கரெக்டாக அந்த இதாவதில் பெண்ட் ஆகுதில் கீழ்ப்பகுதி, ஸோ அந்த இடத்த சொல்கிறாங்க. ஈர்ப்பு மையமும் அதன் மொத்த எடையும் பொம்மையின் அடிப்பகுதியில் தான் அமைஞ்சிருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக பொம்மையானது அந்த அளவுக்கு எவ்வளோ அசைஞ்சாலும் அது கரெக்டாக அந்த மையத்தை நோக்கி வந்துடுது. இதன் காரணமாக பொம்மையானது மிக மெல்லிய அலைவுடன் நடனம் போன்ற தொடர்ச்சியான இயக்கத்தினை தோற்றுவிக்கிறது அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக என்னென்னா ஈர்ப்பு மையமும் மொத்த எடையும் ஒரே பாயிண்ட்டு தான் ஓகேவா. ஸோ அடுத்த யூனிட்டில் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இதில் ஹைலைட் பண்ண பாயிண்ட்லாம் முக்கியமாக படித்து ஆகணும், ஏன்னா ரொம்ப பேசிக்கான பாயிண்ட்டு தான், அதே மாதிரி ரொம்ப ஈஸியான பாயிண்ட்டாகவும் இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அடுத்த பாடத்தில். தேங்க்யூ.